மிக்சியில் மிளகு, சோம்பு, ஒரு பல் ஏலக்காய், ஒரு ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் பொரிகடலை, 6 பல் வெங்காயம், 2 பச்சை மிளகா. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பிஞ்ச் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பல் கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சால்ட் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் மஷ்ரூம் அதாவது காளான் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் அருமையான காளான் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொட்டீனாக வரும்.